அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. டிசம்பர் 29ஆம் தேதி நம்ம ஒரு கட்டண பயிற்சி துவங்கியிருக்கிறோம். விருப்பம் உள்ளவங்க வாட்ஸ்அப் செய்யுங்க. 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது. அதே போல் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் அப்சர்வ் செய்து ஒரு நோட்டு போட்டு கையில் எழுதணும். அதற்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. நம்ம கட்டண பயிற்சியில் இணையலாமா வேண்டாமான்னு. நம்ம கட்டண பயிற்சியில் வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது, நியூஸ் பேஸ்டு இருக்காது. முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கொடுக்க மாட்டோம். இந்த இடத்துல என்ட்ரி போங்க, இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்ட்டு நம்மளுடைய காணொலியில் கண்டிப்பாக இருக்காது, பயிற்சியிலையும் இருக்காது, நம்மளோட கட்டண பயிற்சியிலையும் இருக்காது. நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே போல் நான் ட்ரேட் பண்ணுறேன்னா இல்லையா அப்படிங்கிறது இங்கே முக்கியமே இல்லை. உங்களுக்கு என்கிட்ட இருந்து ஏதாச்சும் விஷயம் கற்றுக்க முடியுமா அப்படின்ட்டு உங்களால் பார்க்க முடிந்தால், நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பங்கேற்கலாம். அதனால் நான் ட்ரேட் பண்ணுறேன், நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன், அதனால் நீங்கள் நீங்களும் ஜெயிக்கலாம், நான் ஜெயிக்கிறேன் நீங்களும் ஜெயிக்கலாம் அப்படின்ட்டுலாம் நம்மளுடைய கட்டண பயிற்சியை பற்றி இருக்காது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இணையலாம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பயிர்ஸோட மைண்ட் வைஸ் மார்க்கெட் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம முடிந்த அளவு சந்தையில் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தை வச்சு எப்படியெல்லாம் இருக்கலாம். இங்கே பலர் என்னென்னா, க்ரீன் கேண்டில் வந்துருச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணிடலாம், ரெட் கேண்டில் வந்துருச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் வியாபாரம் பலர் செய்கிறதா தோணுது. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. மார்க்கெட்டை ஓரளவுக்கு நம்மளுக்கு கணிக்க தெரியணும். இப்படி இருந்தால் நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி, நம்மளுக்கு இப்படி இருந்தால் ஆப்ஷன் பையருக்கு சான்ஸ் இருக்குது, ஆப்ஷன் செல்லருக்கு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தணும். இல்லை டெய்லி நான் ட்ரேட் பண்ணி ஆகணும், ட்ரேட் பண்ணாமலாம் என்னால் இருக்க முடியாது, கை காலெல்லாம் நடுங்கும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினச்சி ட்ரேட் பண்ணிங்கன்னா நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி, நானும் ட்ரேடர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர கண்டிப்பாக நீண்ட நாள் நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியவே முடியாது. இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அப்போ ஆப்ஷன்ஸோட அடிப்படை அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன அடிப்படை அப்படின்னு தோணலாம். இங்கே ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு 3 வகை இருக்குது. ஐடிஎம் ஸ்ட்ரைக், ஏடிஎம் ஸ்ட்ரைக், ஓடிஎம் ஸ்ட்ரைக். எக்ஸ்பைரி பொறுத்தவரை நம்மளுக்கு அசட் வேல்யூ, அண்டர்லைங் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அதற்கு தான் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்போது இந்த ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் ஆக்சுவல் காஸ்ட் இருக்கும். மற்றபடி இவங்கெல்லாம் 0 ஆகிடுவாங்க. எக்ஸ்பைரியில் ஏடிஎம்மும் ஓடிஎம்மும் 0 ஆகிடுவாங்க. இந்த ஐடிஎம் ஸ்ட்ரைக், ஏடிஎம் ஸ்ட்ரைக், ஓடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸ் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது அதிரடியாக இருக்குமா, ஒரு மந்தமாக இருக்குமா அப்படிங்கிறத இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரிக்கெட் பிரியர்களுக்கு எளிதாக தெரியும். ஒரு சச்சின் டெண்டுல்கரோ ஷேவாகோ ஒரு ஓப்பனிங்கில் ஆடுறாங்க அப்படின்னா, அவங்க விக்கெட் மட்டும் போகலை அப்படின்னா எந்த மாதிரி இலக்காக இருந்தாலும் அவன் எளிதாக அதை அடையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தோணும். அதுபோல் இங்கே ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஆக்டிவ் மோடில் இருப்பாங்க. எப்போது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது எப்போ எந்த லெவலில் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சிலருக்கு தோணலாம். இங்கே பல முறை நம்ம காணொளி பதிவு பண்ணியிருக்கிறோம். இப்போ இது ஒரு வங்கி வட்டியாட்ட நம்ம மனசில் நினச்சிக்கலாம். இப்போ வெளியில் போகிறோம், எனக்கு கடன் கொடுக்க ஆள் இல்லை, ஆனால் எனக்கு கடன் தேவையாக இருக்குது. அப்போது அவங்க ஒரு வட்டி சொல்கிறாங்க. இந்த வட்டி எனக்கு ஏற்றதா இல்லையா, இதில் இவங்க ரீசனபிளாக தான் கேட்குறாங்களா அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போது பேங்க்கில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீனியர் சிட்டிசனுக்குனா 7.5,
உங்களுக்கு நார்மலாக அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது ஒரு ரூபா வட்டியிலிருந்து வெளியில் பார்த்தீங்கன்னா ரூபா வட்டியிலிருந்து ரூபா வட்டி அப்படிங்கிறது ஒரு ரீசனபிள் அப்படின்னு இருப்போம். இது 2%, 3%, 5%, 10% அப்படியெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பயம் வரும். அப்போ அதுபோல் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை உங்களுடைய கண்ணோட்டத்தில் பாருங்கள், ஆனால் அதை தொடர்ந்து பாருங்கள். என்னுடைய கண்ணோட்டம் அடிப்படையில் 15க்கு மேல் 15க்கு கீழ் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நான் பார்க்குறேன். அதே மாதிரி 10க்கு கீழே போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது என்னென்னா ஒரு ப்ரீமியம் ஆப்ஷன் ப்ரீமியம் எக்ஸ்பைரிக்கு இடையில எவ்வளோ நாள் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்குது, அதற்கு தகுந்த இம்பேக்ட் அதை பேஸ் பண்ணி தான். இப்போது ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட விலை இப்போ 24,600 காலுன்னு வச்சுக்கோங்க. இம்ப்ளைட் வாலிட்டி ஒரு 15 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 100 ரூபாய் இருக்குது, அவங்க ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா இந்த இம்ப்ளைட் வாலிட்டியை 30ன்னு மாற்றினாலே போதும், மார்க்கெட்டெல்லாம் ஏற வேண்டாம். இம்ப்ளைட் 15ல் 30 மாறினாலே கண்டிப்பாக இது 100 ரூபாய் இருக்காது. என்னவாயிடும், கண்டிப்பாக ஒரு விலை அதிகமாக இருக்கும். ஒரு 130லிருந்து 150 அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அது எப்படி 130 150 சொன்னீங்கன்னு சிலரில் கேள்வி கேட்கலாம். நான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். அப்போ இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஏற்ற இறக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து ஒரு 5-6 ஷார்ட்ஸ் ஒரு மணி நேரம் கேப்பில். இப்போ நேற்றைய தினம் அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பாருங்கள். நிஃப்டியோட ஏடிஎம் ஸ்ட்ரைக் நேற்று வந்து எங்கே க்ளோஸ் ஆனாங்க, மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னு ஃபஸ்ட் எடுங்க. மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆனாங்க, இது வீக்லி ஃபியூச்சர். நான் சொல்கிறது வந்துட்டு மந்த்லி ஃபியூச்சர் கிடையாது, வீக்லி ஃபியூச்சர். வீக்லி ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆனாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த ஸ்ட்ரைக்குக்கு கால் புட்டோட டிஃப்ரெண்ட் வித்தியாசம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்துட்டு 650 கால் புட்டு எடுத்திருக்கேன். இதோட க்ளோஸ் பாருங்கள், 12 ரூபாய் வித்தியாசம். காலுக்கும் புட்டுக்கும் 12 ரூபாய் வித்தியாசம். யார் அதிகமாக இருக்கிறான், புட்டு அதிகமாக இருக்காங்க. புட்டு அதிகமாக இருந்ததுன்னா அதை கழிக்கணும். அப்போ என்ன அர்த்தம், எங்கே எதை கழிக்கணும் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் 12 ரூபாய்ன்னு எடுத்துட்டோம். இந்த 12 ரூபாயை 650ஓட கழிக்கணும். புட்டு ஜாஸ்தியாக இருக்கான், இதே கால் ஜாஸ்தியாக இருந்தால் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் லாஜிக். அப்போது இந்த இடத்துல 24,638 அப்படிங்கிற இடம் வந்துடுச்சு. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வீக்லி ஃபியூச்சர் இங்கே தான் இருக்குது. அப்போ இதன் அடிப்படையில் அப்போ இதோட ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நேற்று 58.70. அப்போ இதோட டிஃப்ரெண்ட் எவ்வளோ, 12 புள்ளி. அப்போ டிவைட் பை 2 போட்டால் 6. அப்போ 64 ரூபாய் அப்படிங்கிறது மிட் பாயிண்ட். அப்போது இவங்க 64 ரூபாய்க்கு சந்தித்தது போல் அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நான் காலையில் ஒரு 10 மணிக்கு காணொலி பதிவு பண்ணும்போது பார்த்திங்கன்னா 40 ரூபாயை மாறிட்டாங்க. 40 to 45ன்னு ஒரு பதிவு போட்டிருப்பேன். அடுத்து ஒரு 12 மணிக்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35, 30, 1:30க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 ரூபா வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 550 கால் அண்டு புட். இதை நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தா தெரியும். இந்த 2 பேர்த்தோட விலை 16 ரூபாயாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ப்ரீமியம் அப்படியே எரோட் ஆகுது, அப்போ கரையுது. அப்போ அந்த டிகே நடக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு அங்கே என்ன வேலை அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறது தப்பாகவும் நடக்கலாம். நாம் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ இது போல் நடக்கும்போது ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு வாய்ப்பு கம்மி. நேற்று பார்த்தீங்கன்னா 70 ரூபா இருந்தாலும் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்குண்டான வாய்ப்பு குறைவு அப்படின்ட்டேன். இல்லை நான் வந்து இன்றைக்கி வந்துட்டு ப்ராஃபிட் எடுத்தேன், புட் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் எடுத்தேன், கால் ஆப்ஷனை பை பண்ணி ப்ராஃபிட் எடுத்தேன், ஆப்ஷன் பையருக்கே வேலை இல்லைங்கிறீங்க, வாய்ப்பு இல்லைங்கிறீங்க, நான் அதில் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சிலர் கண்டிப்பாக சொல்லலாம். அது உங்கள் திறமை. ஆனால் நிறைய பேர் அதே திறமையோட இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. அதற்கு வந்துட்டு நம்ம வாய்ப்பு இருக்கும்போதும் கூட வியாபாரம் செய்து நட்டம் அடையலாமே தவிர, வாய்ப்பே இல்லைன்னு தெரிகிற இடத்துல போய் நான் வியாபாரம் பண்ணி நட்டம் ஏற்படுவது மிக மிக தவறான ஒன்று. இதுக்கு யாருக்கெல்லாம் நான் சொல்கிறதில் உடன்பாடு இருக்கோ அதை பின்பற்றிக்கோங்க. யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லையோ நீங்கள் பின்பற்ற வேண்டாம். உங்களுக்கு எதில் உடன்பாடு இருக்கோ அதை பின்பற்றுங்க. அப்போது நம்மளுக்கு வந்துட்டு நமக்கு இது கடைசியில் பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு 550 கால் 550 புட் என்ன பண்ணாங்கன்னு பாருங்கள், 0.
இதை தான் சொல்கிறோம் நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக். இது அருணாச்சலம் திரைப்படத்தை நம்ம ஒவ்வொரு முறையும் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம். 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணணும். அப்போ இவங்க ஏடிஎம் இப்போ அடுத்த கான்டெக்ட் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த ஆப்ஷன் செயின் முடிஞ்சதை பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முடிவு இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா போதும். இதில் உண்மை விலை இருக்க போகிறாங்க. இப்போ 24,500 to 600 இப்போ பார்த்தீங்கன்னா 48. அப்போ இவன் என்ன பண்ண போகிறான்? இவன் 48 ரூபா இருந்தானா இவன் 52 ரூபா இருப்பான். அவ்வளோதான் லாஜிக். அதே மாதிரி 450 என்ன பண்ண போகிறான்? நம்மளுக்கு 98 ரூபா இருப்பான். இவன் 101 ரூபா இருப்பான். இதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ளணும். 450க்கும் 600. இப்போ பேஸ் நீங்கள் எந்த பேஸில் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். இது 500 to 600னா 100 பாயிண்ட்டு. இதே 450 to 650 அப்படின்னா 200 பாயிண்ட். அப்போ 200ல் இவங்க 98 ரூபாய் எடுத்துட்டாங்கன்னா இவங்க 102 ரூபாய் எடுத்துக்குவாங்க. அவ்வளோதான் லாஜிக். இது மாதிரி தான் இருக்க போகுது. இதுதான் ஆப்ஷன் கிரீக்ஸாக கடைசியில் முடிகிற ஆப்ஷன் செயினோட வரைமுறை. இப்போ இதை அடுத்த ஸ்ட்ரைக்குக்காக நான் மாற்றுறேன். இப்போது ஒரு கடைசி நேரத்தில் ஒரு எதிர்பாராமல் ஒரு மொமெண்டம் நடக்கும். அந்த மொமெண்டம் இல்லை, அதனால லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை க்ளோசிங் ப்ரைஸை அமையறக்கு வாய்ப்பு. இப்போ இது பாருங்கள், இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு 12 இருக்குது. அப்போ இப்போ ப்ரீமியம் பாருங்கள், இப்போ எங்கே க்ளோசிங் ஆகிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த 550க்கு 195, இது 144. அப்போ எவ்வளோ? 50 ரூபா வித்தியாசம் இருக்கா? அப்போ என்னென்னா 600 கால் புட்டு பாருங்கள் சமமாக இருக்கும். 600 கால் புட்டு சமமாக இருக்கும் பாருங்கள். 168 ரூபா, இவனு 168 ரூபா. அடுத்தது இந்த 650க்கு பாருங்கள், கம்பல்சரி கால் புட்டோட டிஃப்ரெண்ட் 50 ரூபா இருக்கும் பாருங்கள். 650 144 195. இதே நான் வந்துட்டு எலினூரோடது மறைச்ச, அதாவது எலினூரோடது நான் மறைக்கிறேன். இதோட டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக 100 இருக்கும். இதோட டிஃப்ரெண்ட் 150 இருக்கும். இதோட டிஃப்ரெண்ட் 200 இருக்கும். இங்கே பாருங்கள், 84 282. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. இது நல்லா புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ எந்தெந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த இடத்துல வாய்ப்பு இல்லைங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம க்ரியேட் பண்ணலாம். நான் இது எங்கே பை எங்கே செல்லு நான் சொல்லவே இல்லை. நீங்களாக இதை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரது இல்லை. நான் வந்துட்டு சும்மா கதை பேசுகிறேன் அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். இது யாருக்கு பயனுள்ளதோ அவங்க மட்டும் இதை எடுத்துக்கோங்க. இப்போ இதோட லெவல்ஸ் நம்ம பார்க்கணும். இப்போ 24,600. ஏன் இந்த லெவல்ஸ் எடுக்கிறேன்னா க்ளோசிங் வந்துட்டு 24,600 இல்லையே, 24,550 தானே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு தோணும். இங்கே ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வந்துட்டு ஃப்யூச்சரோட அடிப்படையில் வர்த்தகமானால் நம்ம அதை தான் லெவல்ஸாக எடுக்க போகிறோம். இரண்டுக்குமே நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம், ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும். ஆனால் முக்கியமாக இது ஃபியூச்சருக்கு தான், அவ்வளோதான். ஃபியூச்சர்னால் உடனே மந்த்லி ஃபியூச்சருக்கு போகாதீங்க, இது வீக்லி ஃபியூச்சர். அப்போது இதோட ஹை முதல் புட்டோட ஹை பார்த்தா 181 ரூபா. அப்போது 24,419, இவங்க 237. அப்போ 24,837. இவங்க ரெண்டு பேர்த்தோட க்ளோசிங் 168 அப்படின்னா 170ன்னு வச்சுக்கலாம். 24,770, இங்கே 24,330, மன்னிக்கணும் 430. அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. இம்ப்ளைட் வாட்டி குறைவாக இருக்கிறதுனால அதிரடி, அதாவது ஒன் சைடுனா ஒன் சைடாகவே இருக்கும், ஒன் சைடாகவே போகும், ஒன் சைடாகவே இறங்கும், இல்லைனா சைடுவேக்குள்ளே போயிடும். அதிக ஏற்றம் இருக்கும். இப்படி ஏறின உடனே இறங்குறது, இறங்கின உடனே ஏறுறது, இந்த மாதிரி இது இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் ஒரு பயங்கரமான வயலண்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ இதை புரிந்துட்டாலே சந்தைகள்லாம் நம்ம எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளால் தீர்மானிக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.